வணக்கம் சொந்தங்களே. நம்ம பேராவூரணி நீலகண்ட விநாயகர் கோயிலோட அந்த திருவிழா சீரிஸ் தான் நம்ம இப்போ நிறையா போட்டுக்கிட்டுருக்கோம். அதில் பார்த்திங்க அப்படின்னா 9ஆம் நாள் நடந்த அந்த திருத்தேரோட்டம், அன்றைக்கி நடந்த அந்த பால்குடம் எடுக்கிறது, காவடி எடுக்கிறது, தேரோட்டம், இந்த வீடியோவெல்லாம் வந்து நம்ம எடுத்து மொத்தமாக ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க்கு கொடுக்குறேன். அதை கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கங்க. இது வந்து 9ஆம் நாள் தேரோட்டம். அடுத்தது வந்து 10ஆம் நாள். 10ஆம் நாள் வந்து தீர்த்தம் ஆடுறது. அன்னைக்கு தான் வந்து தீர்த்தம் ஆடி காப்பை வைப்பாங்க. இது வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 6 மணியை போல் வந்து தீர்த்தம் நடக்கும். இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் மூலவர் விநாயகராக இருந்தாலும் உற்சவர் வந்து முருகன் தான். அப்போ அந்த முருகனை வந்து வச்சு ஊர்வலமாக தேர் வீதியை சுற்றி வந்து அந்த முருகன் கையில் இருக்க வேலை கொண்டு வந்து வச்சு தீர்த்த மண்டபத்தில் வச்சு அதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த வேலோட குளத்தில் இறங்கி தீர்த்தம் ஆடுறது தான் இந்த ஃபங்க்ஷன். பத்தாவது நாள் திருவிழா வந்து தீர்த்தமாடுறது அப்படின்னா 11ஆம் நாள் வந்து தெப்பம். விடிய காலையிலேயே ஒரு 3:30 மணி 4 மணிக்குனா வந்து தெப்பம் இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க.
மழை அடிச்சு ஓஞ்சது போல் எங்கள் ஊர் திருவிழாவும் முடிஞ்சு போச்சு. 12 நாள் எப்படி போணுச்சுன்னே தெரியல. என்ன ஒரே ஒரு வருத்தம், ராட்டினம் சுத்தவே இல்ல கடைசி வரைக்கும். எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம் தான்ப்பா அது.